கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் அடியாளை நிரப்பி நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். அவைகள் எங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜாக்கிரதையாயிருங்கள். எதிலெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதலாவது கற்பனைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனைகளை கைக்கொள்ளுவதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் நமக்கு கிடைப்பது ஆசீர்வாதம். இதைத்தான் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பின்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், அப்புறம் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். கர்த்தர் அது அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும், கைக்கொள்கிறத ஜாக்கிரதையாய் கைக்கொள்ளுவோமானால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளையெல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். முதல்ல இருக்கிற ஜாதியெல்லாம் துரத்துவீங்க, அதுக்கப்புறம் பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் என்று சொல்கிறார். அப்புறம் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா என்ன கிடைக்கும்? சாபம் தான் கிடைக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் கற்பனைகளை கைக்கொள்வதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு 10 கற்பனைகள் கொடுத்திருக்கிறார். அந்த 10 கற்பனைகளையும் இயேசுவானவர் சுருக்கி 2 கற்பனைகளை சொல்லிட்டார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 40 வரைக்கும் உள்ள வசனங்களில் 2 வசனங்களில் அவர் சொல்லியிருக்கார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதான் முதலாவது பிரதான கற்பனை. முதலாவது கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறுறவர்களாக இருக்கணும். 2வது, இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். எப்படி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 10 கற்பனைகளையும் 2 கற்பனையில் ஆண்டவர் அடக்கிட்டார். முதலாவது யாரை அன்பு கூற வேண்டும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். அது எப்படி? முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனம், நம்முடைய இருதயம் எல்லாம் முழுமையாக நம்ம அவருக்கு கொடுத்து அவரில் அன்பு கூற வேண்டும். 2வது, உன்னை போல பிறனை நேசி. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இந்த 2 கற்பனைகளில் எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் நாம் இந்த கற்பனைகளை கைக்கண்டு அவர் காட்டும் வழியிலே நம்ம நடக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 2வது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறது? அசதி, வேலை செய்ய சோம்பல், அதுதான் அசதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ரோமர் 12 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அதில் 1 12 11 ரோமர்
12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலேயே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். முதல் பாயிண்ட்டே அதுதான், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இதுலேயும் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. அதுவும் வேலை செய்வதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அசதியாக இருக்காது. கர்த்தருக்கென்று எந்த காரியத்தை செய்தாலும் அதில் அசதியாக செய்யக்கூடாது, ஒரு சோம்பேறித்தனத்தோடு நம்ம செய்யக்கூடாது. இப்போ நீதிமொழிகளில் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஞானி என்ன சொல்கிறாருன்னா, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன், அழிந்து போகிறவனுக்கு சகோதரன். அப்படி நம்ம வேலையில் எப்பவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் என்ன செய்வான், எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வான். அந்த ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால் அவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அதனால் வேலையில் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. தாவீதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசதியாக இருப்பான், சில நேரம் கொஞ்சம் சோம்பலாக இருக்கவனுக்கு. எப்போன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, தாவீதினுடைய காலத்தில் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்துச்சு. அப்போ தாவீது என்ன செய்கிறான், யோவாபையும் அவனோடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இதான் அவனுடைய அசதி. அவன் இப்போ எங்கே போயிருக்கணும், ராஜாக்கள் எல்லாரும் எங்கே போகணும், அவங்க வேலையை செய்யணும், யுத்தத்திற்கு புறப்படணும். இவன் யுத்தத்திற்கு போகாமல் எங்கே இருந்தான், எருசலேமில் இருந்தான். எருசலேமில் அவன் வீட்டில் இருந்து அவன் உப்பிரிகையின் மேல் உலாவுறான். உலாவும்போது ஒரு ஸ்நானம் பண்ணுகிற ஒரு பெண்ணை பார்த்து அவளை இச்சித்து அவளை அழைத்து அவள் யார் என்று விசாரிக்கிறான். விசாரித்தா உரியாவின் மனைவி என்பதை அறிந்து கொண்டான். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த கற்பனையை அவன் மீறான். அதனால் அவன் என்ன செய்கிறான், பொல்லாப்பு செய்கிறான். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதாக இருந்துச்சு. அங்கே ராஜாக்கள் எல்லாம் இப்படி நல்லா செய்வாங்க, எந்த பெண்ணனாலும் இழுத்து போட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதனால் அவனுக்கு அது பெரிய பாவமாகவே தெரியல. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தின பிறகு தான் அது பாவம் தெரியுது. உடனே ஆண்டவரிடத்துல போய் என்ன செய்கிறான், மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அவனை மன்னித்தார். ஆனால் அவனுக்கு தண்டனை என்ன கொடுத்தார், அந்த பத்சேபாள் மூலமாக பிறந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். இது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் பார்த்திங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. பிறகு என்ன செய்து போயிட்டு செத்து போயிட்டு 19ஆவது வசனத்தில் பார்த்திங்கன்னா, செத்து போயிட்டோ என்று கேட்டான், செத்து போயிட்டு என்றார்கள். தாவீது தன் பிள்ளை செத்து போகும் வரைக்கும் என்ன செய்வான், தரையிலே கடந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் மன்றாடி கேட்கலாம், நம்ம செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்டோமே. ஒரு வேளை ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தப்பு செஞ்சால் தப்புக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். அதனால தான் வேலையில் என்ன செய்யக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. இவன் யுத்தத்துக்கு போகும் காலத்தில் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்ததுனால தான் இந்த பாவத்தை செய்தான். ஆகையால் அவன் தன்னுடைய மகனை இழந்தான். அதனால் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலைகளில் நம்ம அசதியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய வேலையில் எப்படி இருக்கணுமா, உண்மையும் உத்தமமாக இருக்கணும். அதைத்தான் மத்தேயு 25:21 என்ன சொல்லியிருக்குன்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அதிகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அதனால் நம்ம வேலையில் அசதியாக இராமல் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட கட்டளை. அதே மாதிரி எரேமியா 48:10 என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வேலையை அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை
அசதியாக செய்தோம்னா, சோம்பேறியாக இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போகலாம் என்ன அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அசதியாக செய்தோம்னா நம்ம சபிக்கப்பட்டவர்கள் தான். ஆகையால் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். நமக்கு கொடுத்த வேலையையும் நம்ம என்ன செய்யணும், உண்மையும் உத்தமமாய் செய்யணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அதிகத்தின் மேல் நம்மை அதிகாரியாக வைப்பார். அதனால் அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 6:11, 13, 14 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பண்ணுவேன்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசித்து அதை சுதந்திரிப்பதற்கு நாம் அசதியாய் இருக்கக்கூடாது. அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள். இது எபிரேயர் 6:11, 13, 14 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு பண்ணினதை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். மூணாவது என்னதுன்னா, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது 1 பேதுரு 4:7. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்பவும் ஜெபம் பண்ணுறதுக்கு எப்பவும் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அது விழித்திருந்துன்னா தூங்கவே கூடாதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் போது சிலர் அப்போ தான் ரொம்ப தூங்குவாங்க. அப்புறம் பிரசங்கம் கேட்கும்போது தான் ரொம்ப தூங்குவாங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பாவம். அது செய்யக்கூடாது. அதாவது நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு ஜெப குறிப்பு நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். அக்காலத்தில் ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்தும்படி அவன் திட்டம் போட்டு சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். அப்போ அவன் என்ன செய்தானா, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. யூதர் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, அதனால் அவங்களுடைய சீஷர்களை அழிந்து போட்டு தான் நினைப்பாங்க. அதனால் யாக்கோபை பட்டயத்தினால் ஏரோது ராஜா கொல்லும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதனால் பேதுரு பவர்ஃபுல்லாக ஊழியம் செய்துட்டு இருக்கார் இல்லையா, அதனால் அவரை பிடிச்சி சிறைச்சாலையில் அடைக்கிறான். அடைச்சி 4 காவல் போட்டுடுறான். அவனுக்கு 4 வகுப்புக்கு காவல் போட்டு அடைத்து வைத்திருந்தான். அந்த சமயத்தில் அப்போஸ்தலர் 12:5 என்ன செய்யப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இதை மாதிரி தான் நம்ம ஊக்கமாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும் ஒரு காரியத்துக்காக. 12:5 பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், தேவதூதனை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்புகிறார். அவன் கட்டப்பட்டிருந்தது எல்லாம் சங்கிலிகள் எல்லாம் அவனை விட்டு தெரித்து போயின. அதுக்கப்புறம் அவன் நினைச்சிறவன் போர்வையை எடுத்துக்கிட்டு காலில் செருப்பு போட்டுக்கிட்டு என் பின்னால் வான்னு சொல்லி அந்த தேவதூதன் முன்னால் போக இவன் பின்னால் போகிறான். இவன் ஒரு தரிசனம் காணுவது போல் நினைத்து கொண்டான். அதனால் அந்த தரிசனத்தில் இப்படி காட்டப்படுதுன்னு சொல்லிவிட்டு அது பின்னாலே அவன் போகிறான். போய் எங்கே போகிறான், இவர்களுக்காக பேதுருவுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த மார்க்குவின் வீட்டிற்கு போய் கதவை தட்டி உள்ளே போய் எப்படி தான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தேன், எப்படி கர்த்தர் என்னை வழி நடத்தினார் என்பதை அவர்களுக்கு சொல்கிறான். ஏன்னா அவங்க தான் ஆசையோடு காத்திருக்காங்க, எப்படியாவது அவனை ஆண்டவர் சிறையிலேருந்து விடுதலையாக்கணும், அவனை காப்பாற்றணும். உடனே அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு அவன் எங்கே போயிடுறான், செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் கர்த்தரை முழு மூக்கமாய் நம்ம தேடும்போது, நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் கர்த்தர் கேட்குறவராக இருக்கிறார், அதற்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அதனால் பேதுரு அந்த காலங்களில் ஏரோதுவின் காலத்தில் அவனால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல, அவனை கொலை செய்யவும் முடியல. கர்த்தர் அப்படி காத்துக்கிட்டார். ஏன்னா அதுக்கு காரணம் சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். இதே மாதிரி அவங்க யாக்கோபை பிடிக்கும்போது அவங்க அப்படி ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா யாக்கோபுக்கும் இந்த நிலை என்ன செய்திருக்காது, ஏற்பட்டிருக்காது. யாக்கோபை கொன்று போட்டான் எல்லாருக்கும் முன்னாலேயும். அதே மாதிரி இவனை பஸ்கா முடிந்த பிறகு கொல்லுவோன்னு சொல்லி அடைச்சி போட்டிருக்கான். அதுக்கு முன்னால் இங்கே ஊக்கமாக ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனை விடுதலை பண்ணினார். அதுபோல் நம்ம ஜெபிக்கிறதுக்கு எப்போவும் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாகத்தான் இருக்கணும்.
சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்புறம் 2வது கர்த்தர் என்ன சொல்கிறார்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். 3 காரியம் சொல்கிறார். விசுவாசத்துடன் ஊக்கமாக, அப்புறம் அசதியாயிராமல் ஜெபிக்க வேண்டும். 3 காரியங்களையும் நம்ம செய்தோன்னா கர்த்தர் நம் ஜெபத்திற்கு நிச்சயமாக என்ன செய்வார்? பதிலளிப்பார். அடுத்தது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. 2 தீமோத்தேயு 4:2 சொல்லப்பட்டிருக்கு. சமயம் வாய்த்தாலும் எல்லாருமே திருவசனத்தை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ மேடை போட்டு தான் பேசணும்லாம் கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசு அன்பாக இருக்கிறார், நீங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் இயேசு வண்டை வாருங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட சொல்லலாம். அப்படி நம்ம மற்றவர்களுக்கு திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தப்பாக செஞ்சால் அவங்கள கடிந்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்கிறோம். அப்புறம் நம்ம பிரசங்கத்தில் என்ன இருக்கணும்னா, ஆண்டவரிடத்தில் போனால் கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் பாவ மன்னிப்பை கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆகையால் நாம் என்ன செய்யலாம்? அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு நம்ம பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதி கொர்நேலியு என்ற நூற்றுக்கு அதிபதியின் வீட்டில் போய் பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். என்ன பிரசங்கம் பண்ணுறான்? அவரை விசுவாசிக்கணும். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பையும் பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேலே எல்லார் மேலேயும் இந்த பெந்தைகோஸ்தே நாளில் எப்படி பரிசாவியானவர் இறங்கினாரோ அதுபோல் அவங்க எல்லார் மேலேயும் பரிசாவியானவர் இறங்கினார். அதனால் வசனத்தை சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த இடத்துலையும் கர்த்தர் கிரியை செய்வார். அவர்கள் எல்லாரும் பரிசாவி பெற்று அவர்களைப் போல மாறினார்கள். அப்போ கொர்நேலியின் வீட்டிலிருந்த யாவரும் பல பாஷைகளை பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். பிரஜாதியார் மேலும் பொழிந்திருளப்பட்டதை இவர்கள் யூதர்களையா இவர் நமக்கு தானே ஆண்டவர் சொன்னார்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஆண்டவர் பிரஜாதியாருக்கும் அதை கொடுக்கிறார் என்பதை பார்த்து அவர்கள் பிரமித்தார்கள். இதை யோவேல் 2:28 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு. அதே தீர்க்க தரிசனம் தான் இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது பரிசாவியானவர் இறங்கினார். ஆகையால் நாம் திருவசனத்தை பிரசங்கிப்பதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும். நிறைய பிரசங்கெல்லாம் கேட்குறோம், அதன்படி நடக்கிறோமா என்பதை நாம் பார்க்கணும். அதைத்தான் அப்போஸ்தலர் 14:15 என்ன சொல்கிறாருன்னா, மனுஷரே யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். எல்லாரும் யார் இடத்துல வரணும்? நம்மளை படைத்த தேவனிடத்தில் வரணும். சிருஷ்டியை தேடி போகக்கூடாது, சிருஷ்டிகரை நாட வேண்டும் என்று பவுலும் பர்னபாவும் இக்கோனியா பட்டணத்தில் பிரசங்கித்தார்கள். அப்படி அவங்க பிரசங்கிக்கப்படும் பொழுது நிறைய பேர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட போது அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி நம்ம பாவ மன்னிப்பு எதிலிருந்து தான் கிடைக்கும்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ நம்ம ஆண்டவருடைய சிலுவைக்கு நேராக வந்து பாவத்தை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார்? மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே மனுஷனாக வந்த இயேசு நமது பாவங்களை சிலுவையில் சுமந்து நமக்காக பாடுபட்டு மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்தின் வந்ததின் நோக்கமே தமது ஜனத்தை ரட்சிப்பதற்காகத்தான் வந்தார். அவர் சொல்லுகிறார் இல்லையா, மத்தேயு 1:21 அவரை குறித்து தேவதூதன் யோசேப்புக்கு சொல்லும்போது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுவும் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? லூக்கா 19:10 நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
அதனால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை என்ன செய்வார்? மன்னிப்பார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அந்த சந்தோஷத்தை, இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் உலகத்திற்கு வந்ததை அவர் நிறைவேற்றுவதில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு அவருடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களானால் அவர்கள் எல்லாரும் யார்? விசுவாசிகள். அந்த விசுவாசிகள் எல்லாரும் யாராகிறார்கள்? ஆபிரகாமின் பிள்ளைகளாகிறார்கள். அந்த மேலான கிருபைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். யோனா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் அவர் இலவசமாய் நமக்காக தமது குமாரனை அனுப்பி நம்மை அவர் ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டார். ஆகையால் யோவான் 1:9 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் அவர் நம்மை சுத்திகரித்து நம்மை ரட்சிப்பார். ஆகையால் அவரிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அறிக்கையிடும்போது கர்த்தர் அந்த பாவங்களை மன்னிக்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிப்பு அவர் இலவசமாக வச்சுருக்காரு, அதை நாம் அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே வரும்போது நாம் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். நம் மூலம் நம் வீட்டார் யாவரும் என்ன செய்வார்களாம்? ரட்சிக்கப்படுவார்கள். அதனால் நம்ம கர்த்தருக்குள் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவின் போதனையின்படி நடந்து இறுதியில் நித்திய ஜீவனையும் ஜீவ கிரீடத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம 5 காரியங்களை பார்த்தோம். எதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? கற்பனைகளை ஜாக்கிரதையாய் கைக்கொள்கிறவர்களாக இருக்கணும். வேலை செய்வதில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தாப்பில் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். 5வது, ஜாக்கிரதையாய் மனம் திரும்பும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்து பரிசாவியை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனையும் ஜீவ கிரீடத்தையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஜாக்கிரதையாக இருங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களை ஆசீர்வதித்தீரப்பா. ஆண்டவரே, 5 காரியங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. நீர் அதை எங்களுக்கு வழிநடத்தி அதன்படி நடக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக நம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும், அதுபோல் கர்த்தாவே எங்களுடைய வேலையில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்போது நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அதிகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்று சொல்லி அதிகாரியாக்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அவருடைய சந்தோஷத்திற்குள், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி நீர் அனுப்புகிறீரப்பா. அந்த கிருபைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். ஜாக்கிரதையுடன் தன் வேலையில் இருக்க தேவரீர் கிருபை செய்யும். அசதியாயிராதபடி நீர் காத்து கொள்ளும் அப்பா. அசதியாயிருந்தால் எவ்வளவு கேடுகள் வரும் என்பதை மக்கள் உணர்ந்து உமக்கு பிரியமானவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, திருவசனத்தை சொல்லுகிறவர்களாக இருக்க நீர் கிருபை செய்யும். அதே போல் மனம் திரும்பி உம்மண்டை வருகிறவர்களாக, வீட்டாரை உம்மண்டை வழிநடத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, கடைசியில் உம்முடைய நித்திய ஜீவனையும் ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் அப்பா. எப்பொழுதும் கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருந்து தங்களுடைய காரியங்களை கர்த்தருக்கு நேராக செய்யவும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் நீர் வழி நடத்தும் சுவாமி. நீரே காத்து கொள்ளும், நீரே வழி நடத்தும் அப்பா. இந்த வேளையிலும் கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள் யாவரையும் நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும்
ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.